வாழ்க வளமுடன். திருமந்திரம். இதுல முதல் தலைப்பு கடவுள் வாழ்த்து. இந்த தலைப்புக்கு சின்னதா ஒரு விளக்கம் பார்த்தரலாம். உள்கட அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மகிட்ட உள்ளது எது? இந்த உடம்பு பிளஸ் இந்த உடம்ப வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனம். இது 2ம் இல்ல அப்படின்னா, நாம யாரு அப்படின்றது நமக்கே தெரியாது. இத கடந்து உண்மையா இருக்கக்கூடிய ஒண்ண நாம பார்க்கணும். இந்த உடலையும், உள்ள இருக்கக்கூடிய இந்த மனதின் இயக்கத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிரின் இயக்கத்துல இருக்கக்கூடிய உண்மை பொருள், மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அத நாம உணரணுன்றதுக்காக சித்தர்கள்னால பல நுட்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல திருமந்திர நூலும் ஒண்ணு. இதுல இந்த கடவுள் வாழ்த்து அப்படின்னா, வாழ்த்து அப்படின்றது உணர்தல். உள்கடந்து உணரணும். இப்ப இந்த உணர்வு அப்படின்றது நம்மகிட்ட எப்படி இருக்குன்னா, உணர்ச்சி ரீதியா இருக்கு. இந்த புற வழியில, புல இன்பங்கள தேடி இந்த மனம் வெளியில உள்ள விஷயங்கள்ல தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, தொட்டு உணர்றது, பேசுறது, இல்ல ருசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில தான் போய் உறவு கொள்ளுதே ஒழிய, உணர்ச்சி வயப்படுதே ஒழிய, நமக்குள்ள அது ஊடுருவி உள்ள இருக்கக்கூடிய உண்மை நிலைய, அந்த உயிரின் உணர்வ உணர்றது கிடையாது. அத தான் நமக்கு தவம்னு சொல்லுவாங்க. தியானம்லாம் பண்ணுவாங்கல்ல, பல வருட காலங்கள் வந்து பசி, தாகம்லாம் இல்லாம அவங்க பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து இறைநிலை அடையறதுக்கான பயணத்துல இருப்பாங்கல்ல. அதெல்லாம் எப்படி முடியுதுன்னா, இப்ப ஓடக்கூடிய இந்த வெளி ஓட்டங்கள உள்முகமா திருப்பி உள்ளத உணர்றதுனால தான், அத செய்றதுக்கான சில விஷயங்கள் எல்லாமே இந்த திருமந்திர நூட்கள்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சில விஷயங்கள்னு சொல்ல முடியாது. பல விஷயங்கள். இந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுல அந்த முழு விவரங்களையும் கொடுத்திருப்பாங்க. இத தொட்டு உபதேசம் அப்படின்ற தலைப்பு அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் நமக்கு நெறையா வரும். வாய்ப்பு இருந்ததுன்னா, ஒவ்வொரு தலைப்பிலயும் வரக்கூடிய எல்லா பாடல்களையும் தனித்தனியா பார்க்கறதுக்கான முயற்சிகள எடுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டா வந்து இந்த கடவுள் வாழ்த்து அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியும்னு நெனைக்கிறேன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த உடல், மனம் அப்படின்றத கடந்து உள்முக பயணத்துல போய் ஒரு உள்ள இருக்கக்கூடிய உண்மை உணர்வ வந்து நாம உணரணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள்லாம், அதுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியணும்ல. இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய விட்டுப்புட்டு ஏன் அந்த வாழ்க்கைய நம்ம தேடி போகணும்? இந்த வாழ்க்கைய விட்டுட்டு தான் அதுக்கு போகணுமா? இல்ல இந்த வாழ்க்கை எதுக்கு எடுத்தது? இப்படி பல கேள்விகள் இருக்கும். ஆன்மீகம் அப்படின்றது இன்னைக்கு வந்து கட்டாயம் கிடையாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில ஏதோ ஒரு உணர்வு வந்தா மட்டும் தான் அதுக்குள்ள போறாங்க. பட் சித்தர்கள் யாருமே அப்படி சொல்ல கிடையாது. பிறப்பு அப்படின்ற ஒண்ணோட முக்கிய நோக்கமே, நாம நம்மள உணர்றது தான். 5 ஜீவன் வரைக்கும் பிரச்சனை இல்ல. அது அதோடைய இயக்க நியதிகளுக்கு உட்பட்டு வாழக்கூடிய தன்மையில தான் இருக்கு. பட் 6வது மனிதன் அப்படி கிடையாது. அவன் வந்து வந்ததற்கான நோக்கம் என்னவோ, அத தான் செய்யணும். அதுக்காக தான் இந்த பகுத்தறிவு அப்படின்ற அந்த ஒரு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அத அவன் பயன்படுத்தி இந்த வாழ்க்கை பயணத்த தொடர்றதே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆணி அடிச்ச மாட்டோம் நிச்சயப்படுத்தி சொல்றாங்க. ஏன்னா, மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த உயிர்கள் அனைத்துமே இறுதியில அடையுது. ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும். ஆனா, இந்த மனிதன் அப்படின்றதுல மட்டும் நீங்க பிரிச்சு பார்க்கலாம். பிறந்தோனே இறந்தவனும் இருப்பான். யுகக்கணக்குல வாழ்ந்த சித்தர்களும் இருக்காங்க. நம்மள மாட்டோம் எவ்வளோ நாள் இருக்கோ அந்த அளவுக்கு போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்ப இந்த மனிதனுக்கு இறப்பு அப்படின்றது வந்து நிச்சயிக்கப்பட்டது அல்ல. அவனுடைய கர்மத்தின் அடிப்படைய அவன் அறிந்து அத கடந்து போகும்போது காலமற்ற நிலைக்கு போய் மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடையக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்கு. பட் எல்லா பேருமே அத செய்றாங்களான்னா கிடையாது. ஏன்னா, அவன் இங்க மனிதனா பிறந்ததுக்கான கர்மத்தையே அவன் அறிந்து கொள்றது இல்ல. ஸோ, அத என்னைக்கு தெரிஞ்சுக்கிறானோ, அன்னைக்கு மட்டும் தான் அவனுடைய இந்த காலச் சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்திலிருந்து கடை தேறுவதற்கான ஒரு நிலை உருவாகும் அப்படின்றதுக்காக தான், எந்த பாடல எடுத்தாலும் முதல்ல நாம வந்த நோக்கம் என்ன? எங்கேருந்து வந்தோம்? எப்படி வந்தோம்? இப்ப எப்படி இருக்கோம்? இங்க இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து எப்படி நாம பரிபூரண நிலைக்கு பயணப்படுறது? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த கடவுள் வாழ்த்து அப்படின்ற தலைப்பிலேயே குடுத்திருப்பாங்க. பட் நாம வந்து அத ஒரு பக்தி ரீதியா, ஒரு இந்த பிரார்த்தனை செய்றதுக்கு தகுந்த மாட்டம் எடுத்துட்டு, அத பத்தி நாம கவலைப்படுறதே இல்ல. அத கண்டுக்கிறதும் இல்ல. வாழ்க்கையில பயன்படுத்துறதும் இல்ல. ஸோ, அதனால தான் இந்த தலைப்பு அப்படின்றதுல வந்து எல்லா நூட்கள்லயுமே முதல்ல வந்து இந்த வாழ்க்கையின் நோக்கம் பிளஸ் வாழ்க்கையோட எதார்த்தம் என்ன? எதற்காக இந்த வாழ்க்கை? அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் குடுத்திருப்பாங்க. அத பத்தின முழு விவரத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இருந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போதைக்கு இந்த தகவல் போதும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பத்தின உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.